ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பண்ண போகிறோம். ராகி வச்சு பண்ண போகிறோம். ராகி வச்சு ஒரு அடை பண்ண போகிறோம். அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தெரியல. ராகி நான் 2 கிளாஸ் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும். நீங்களும் சின்ன வெங்காயம் போடுங்க. இல்லை உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை கிடக்கலை அப்படின்னா பெரிய வெங்காயம் கூட யூஸ் பண்ணுங்கள். கொத்தமல்லி இலை, 3 பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலையும் இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு இப்போ நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு இப்போ நம்ம அடை மாதிரி பண்ண போகிறோம். இப்போ நம்ம கேப்ப ரொட்டிக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுறேன். இப்போ கொத்தமல்லி, பச்சை மிளகா, கருவேப்பிலை 3 ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணி இப்போ மாவு ரெடி பண்ணிக்கலாம். நம்ம மாவு பிசையும் போது தண்ணி தொளிச்சு பிசைங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் நிறையா விட்டுருவீங்க. எப்படின்னு பார்த்துட்டு அளவை பார்த்துட்டு தண்ணி நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. சப்பாத்தி மாவு பதத்துலேருந்து கொஞ்சம் லூஸாக பிசைஞ்சுக்கோங்க. பிளாஸ்டிக் கவரில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு பண்ணுங்கள். உங்கள்கிட்ட வாழை இலை இருந்தால் பண்ணுங்கள். வாழை இலை இல்லை அப்படின்னா கவரை வச்சு பண்ணிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு மாவை அதில் வச்சு தட்டிட்டு கல்லில் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான், நம்மளோட கேப்ப ரொட்டி ரெடி ஆகிடும். மாவு நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் நல்லா ஊற வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணலாம். ஒரு கவரில் இல்லை வாழை இலையில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கோங்க. ரவுண்டாக ஒரு பால் மாதிரி வச்சுட்டு இப்படி தட்டி நம்ம கல்லில் போட்டு எடுத்துட வேண்டியதான். நம்மளோட கேப்ப அடை ரெடி ஆகிடும். கல்லில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு நம்ம அடையை போட்டுடலாம். சுற்றி கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு சைடு வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். கேப்ப அடை ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.